நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து திருக்காட்சி கொடுத்த உற்சவர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற பட்டாபிஷேகம் மற்றும் முருகன் திருக்கல்யாணம். பாபநாசம் அருள்மிகு பாபநாசநாதர் திருக்கோவில் சித்திரை விஷு திருநாள். வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழா. தெக்கலூரில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற ஆற்றுற்சவம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ விநாயகருக்கு நடைபெற்ற பங்குனி மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் அமைந்துள்ளதுமான ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் உற்சவத்தன்று அலங்கார பிரியனுக்கு கற்கள் பதித்த வளைய கிரீடம் சூட்டி பாத கவசத்துடன் பட்டாடை கட்டி காசு மாலை அடுக்கு பதக்கங்களோடு பலவித ஆபரணங்கள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது திருக்கையால் அபயம் காட்டியபடி அழகாக அருள் புரிந்த உற்சவர் பெருமாளை சிம்ம வாகனத்தின் மேல் நிறுத்தியிருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் வருகை தந்ததும் உற்சவ மூர்த்திக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஜீயர் சுவாமிகள் ஆலய அதிகாரிகள் ஆகியோருக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் புறப்பாடு துவங்கியது. ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு வாகன மண்டபத்திலிருந்து வெளியே வந்ததும் மங்களவாத்தியங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு உற்சவருக்கு சிம்ம வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் சுவாமி முன்பு தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிக்கு பரிவட்டம் கட்டி சடாரி சாதித்து மரியாதைகள் செய்யப்பட்டதும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் சிம்ம வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவரை கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். இதையடுத்து உற்சவத்தின் மற்றொரு நிகழ்வாக கோவில் வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து கும்பாராதனை நடத்தியதும் ஜீயர் சுவாமிகள் விஜயம் செய்ய அபிஷேக பீடத்தின் மேல் உபய நாச்சியார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்ததும் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. பின்னர் தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் சாற்றி தூப தீபங்கள் காட்டி பழங்கள் நிவேதித்ததும் சகஸ்ரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். பிறகு மலர் மாலை சூட்டி உற்சவ மூர்த்திகளுக்கு அலங்கரித்து பழங்கள் நிவேதனம் செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் சடாரி சாதித்தனர். பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாளில் தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் வருகை தந்ததும் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் சடாரி சாதித்ததும் புறப்பாடு துவங்கியது. எம்பெருமானை வரவேற்கும் விதமாக வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. சர்வ அலங்காரத்தோடு சூரிய பிரபை வாகனத்தில் பவனி வந்த சுவாமி முன்பு தேவஸ்தான பெரிய ஜீயருக்கு பரிவட்டம் கட்டி துளசி மாலை சாற்றி சடாரி சாதிக்கப்பட்டது. பின்னர் சுவாமி முன்பு பிரபந்தம் சேவித்த அத்தியாப கோஷ்டிக்கும் சடாரி சாதித்தனர். இதைத் தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் உற்சவருக்கு பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் உற்சவர் பெருமாளை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து பெரிய திருவடி மீது கொலுவிருக்கச் செய்திருந்தனர். பலவித ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த தொப்பார கிரீடம் அணிவித்து எம்பெருமான் திருக்காட்சி தர ஆலயத்திற்கு விஜயம் செய்த தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள் முன்னிலையில் உற்சவ மூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பிரியபக்தன் மீது சர்வ அலங்காரத்துடன் அமர்ந்து அபயம் காட்டி அருளிய உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பிறகு கோவிலை சுற்றி வலம் வந்ததும் நுழைவாயில் ஆராதனையோடு உற்சவரை ஆலயத்தின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு திருஷ்டி கழித்து கற்பூரம் காட்டியபடி உலா புறப்பட்டனர். எண்ணற்ற பக்தர்கள் கோவிந்த நாம கோஷங்கள் எழுப்பி எம்பெருமானை தரிசனம் செய்து வழிபட்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளான பட்டாபிஷேகமும் முருகன் திருக்கல்யாணமும் விமர்சையாக நடைபெற்றன. இதை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் அர்ச்சகர்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க தெய்வானையுடன் விசேஷ அலங்காரத்தோடு அமர்ந்திருந்த உற்சவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி முன்பு நவரத்ன கிரீடத்திற்கு சம்பரோக்ஷணம் நடைபெற்றது. புனித நீர் ஊற்றி வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்து மலர்ச்சரம் கட்டி கிரீடத்திற்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் அழகன் திருமுடியில் நவரத்ன கிரீடம் வைத்து பட்டாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதைத் தொடர்ந்து அழகனின் திருக்கரங்களில் செங்கோலும் கோலக்கிளியும் தந்து தூபத்துடன் கோபுர தீபமும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி முருகப்பெருமானை மனமுருக வேண்டி தரிசித்தனர். இதையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள 6 கால் மண்டபத்தில் சிவாச்சாரியார்கள் கலச பிரதிஷ்டை, கும்பாராதனை, ஹோமம் வளர்த்தல் உள்ளிட்ட நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தினர். இதனிடையே மதுரையிலிருந்து பிரியாவிடையுடன் சொக்கநாதரும் அருள்மிகு மீனாட்சியம்மனும் திருக்கோவிலுக்கு எழுந்தருளி ஆதி தம்பதிகளுக்கு மயில் இறகால் வீசியபடி அழைத்து வந்து மணமேடை அருகே கொலுவிருக்கச் செய்தனர். அங்கு ஸ்ரீ தெய்வானையுடன் உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சர்வ அலங்காரத்தோடு அமர்ந்து திருக்காட்சி தர திருமண வைபவம் துவக்கப்பட்டது. கணிகாதானம், யக்னோபவீதம் சாற்றுதல், பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் ஆகியவற்றை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவமும் நடத்தி அருள்மிகு தெய்வானை அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து மலர் மாலைகள் அணிவித்தனர். இதைத் தொடர்ந்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ முருகன் தெய்வானைக்கும் அருகே அருள் புரிந்த ஆதி தம்பதிகளுக்கும் கோபுர தீபத்துடன் மகா மங்களாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நெல்லை தாமிரபரணி ஆறு மலையிலிருந்து பூமியை அடையும் பகுதியான பாபநாசத்தில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உலகம்மை உடனமர் ஸ்ரீ பாபநாசநாதர் திருக்கோவிலில் சித்திரை விஷு திருநாள் விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. 7 கலசங்களும் 7 நிலைகளும் கொண்ட ராஜகோபுரம் அமைந்த சிவாலயத்தில் கொடிமரம் எதிரே இருக்கும் மண்டபத்தில் சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோம பூஜையை நடத்தினர். பிரியாவிடை மற்றும் உலகம்மையோடு உற்சவர் பாபநாசநாதர் சிறப்பலங்காரத்துடன் எழுந்தருளி இருக்க மங்களவாத்திய முழக்கத்தோடு பட்டத்தை கொடிமரம் அருகே வைத்து ஆரத்தி காட்டி மந்திர உச்சாடனங்களுடன் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து பட்டத்திற்கு கோபுர தீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டப்பட்டதும் கொடிமரத்தில் ஏற்றினர். பிறகு கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மலர் மாலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். இதையடுத்து பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்ததும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரத்திற்கு கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழாவின் ஒரு பகுதியாக நந்தி நதிக்கரையில் அமைந்திருக்கும் தெக்கலூரில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு ஆற்றுற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. நந்தி நதிக்கரையில் அமைந்துள்ள மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். குமரனுக்கும் தேவியர்களுக்கும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். நிலவுளியில் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அபயமும் வரதமும் காட்டியபடி தேவியர்கள் சமேதராக விசேஷ அலங்காரத்தில் காட்சி தந்த சுப்பிரமணிய சுவாமிக்கு
அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆற்றங்கரையில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் முருகப்பெருமானையும் தேவியர்களையும் எழுந்தருளச் செய்து ஆற்றுற்சவம் நடத்தி கற்பூரம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் முருகனை தரிசித்ததும் உற்சவரை சுமந்து கொண்டு மீண்டும் கோவிலை நோக்கி புறப்பட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை கொலுவிருக்கச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு திருக்குடை பிடித்தவாறு ஆலயத்தை சுற்றி வந்து நந்தவனத்தை அடைந்தனர். அங்கு மேடை மீது உற்சவர் தாயாரை கொலுவிருக்கச் செய்து நீராஜனம் சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வாபரண பூஷிதையாக அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ பெருந்தேவி தாயார் அருள் புரிய ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்று ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து இசை வாத்தியங்கள் முழங்க ஊஞ்சல் சேவையையும் சிறப்பாக நடத்தினர். நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு உரிய பரிகார ஸ்தலமாக விளங்கும் கும்பகோணம் அருகே இருக்கும் திருநாகேஸ்வரம் அருள்மிகு பிறையணி அம்மன் கிரிகுஜாம்பிகை சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி கோவிலில் பங்குனி தெப்பத் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் சுப்பிரமணிய சுவாமியை சிறப்பலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளச் செய்து உற்சவர்களை சுமந்து கொண்டு வெளிப்பிரகாரத்திற்கு வந்தனர். ஆலய வளாகத்தில் உள்ள சூரிய புஷ்கரணியை அடைந்ததும் அங்கு வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்தனர். பக்தர்கள் படித்துறையில் அமர்ந்தவாறு தரிசிக்க தெப்ப உலா துவங்கியது. வானவேடிக்கை நிகழ்ச்சிகளோடு நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க தேவியர்கள் சமேதராக தெப்பத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமான் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி வலம் வந்து அருள் பாலித்தார். உலக மக்கள் நன்மை வேண்டி ஆண்டுதோறும் மாசி மாதம் கடை ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாத கடை ஞாயிற்றுக்கிழமை வரை பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளும் சமயபுரம் அருள்மிகு மாரியம்மனின் கோவிலில் சித்திரை பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்ற வைபவத்தை முன்னிட்டு கோவிலை வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் கொடிப்பட்டத்தை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். கொட்டு முழங்க பட்டத்தை சுமந்து கொண்டு உற்சவர் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு அருள்மிகு மாரியம்மன் முன்னிலையில் பட்டத்தை சமர்ப்பித்ததும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த உற்சவரை கேடயத்தில் அமர்த்தி கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். முத்தங்கியுடன் சர்வாபரணங்கள் அணிந்தபடி திருக்காட்சி தந்த அம்பிகையை கொடிமர வளாகத்திற்கு அழைத்து வந்தனர். அங்கு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து அம்மன் திரு உருவம் வரைந்த பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து கம்பத்திற்கு தர்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்ததும் ஓம் சக்தி பராசக்தி என பக்தர்கள் கோஷம் எழுப்ப கம்பத்திற்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்றதும் பழமை வாய்ந்ததுமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் பிரம்மோற்சவத்தின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகள் விசேஷ அலங்காரங்களோடு கல்பவிருக்ஷ வாகனங்களில் அமர்ந்து வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கோவில் வளாகத்தில் உற்சவ ஸ்ரீ ரங்கநாதரை பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கல்பவிருக்ஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கையில் கோலைக்கிளி தாங்கி சர்வாபரண பூஷிதனாக எம்பெருமான் திருக்காட்சி தந்தருளினார். தனி மேடையில் கல்ப விருட்சத்தின் கீழ் வீற்றிருந்த உற்சவர் நரசிம்மருக்கு பட்டாடை கட்டி கையில் வெள்ளி குடம் தந்து குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த பின்னலுடன் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். எதிர் சேவையாக பல்லக்கில் நின்றிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு சடாரி சாதித்ததும் புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல விசேஷ அலங்காரத்துடன் கல்ப விருட்சத்தின் கீழ் அமர்ந்தபடி ஸ்ரீ ரங்கநாதரும்
ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியும் நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வர பக்தர்கள் தெய்வங்களை கண்ணார கண்டு வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பங்குனி மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றன. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு சொர்ணவள்ளி அம்பாள் உடனுரை ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அபிஷேகத்தை துவக்கினர். வலது திருக்கரத்தில் உடைத்த தந்தம் ஏந்தி அமர்ந்தவாறு காட்சி கொடுத்த கணநாதனுக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அருகம்புல் மாலையுடன் கதம்பமும் மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் ஸ்ரீ விநாயகரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு படித்துறை சித்திவிநாயகர் கோவிலில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு 11 வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சக்தி மைந்தனுக்கு வெள்ளி கவசத்துடன் கற்கள் பதித்த கிரீடமும் ஹாரங்களும் அணிவித்து மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. காஞ்சிபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு வரசித்தி விநாயகருக்கு தங்க கவசம் அணிவித்து மலர் கிரீடத்துடன் மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அருகே தனி மேடையில் வீற்றிருந்த உற்சவருக்கு மஞ்சள் வஸ்திரம் கட்டி வாழைப்பழ மாலையுடன் மலர்ச்சரங்கள் சூட்டியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த கணநாதனுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் நிவேதித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. வேலூர் கோட்டையிலுள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனமர் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் கற்பக விநாயகருக்கும் உற்சவருக்கும் தேன், பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு வெண்ணிற ஆடை கட்டி கணநாதனுக்கு வெள்ளி கவச அலங்காரம் செய்தனர். அருகம்புல் மாலையுடன் எருக்கம்பூ மாலையும் அணிவித்து திருக்காட்சி கொடுத்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு உற்சவ மூர்த்தியையும் விசேஷமாக அலங்கரித்து மூஷிக வாகனத்தில் எழுந்தருளச் செய்ததும் கற்பூரம் காட்டி ஆலய உலா புறப்பட்டனர். மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளம் பகுதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ வித்யா கணபதிக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரளான பக்தர்கள் தரிசிக்க கணநாதனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி வெள்ளி கவசங்களுடன் கிரீடமும் மலர்ச்சரங்களோடு மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சித்ததும் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அடுத்த கொல்லியங்குளம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு சுந்தர விநாயகர் கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு கருவறையில் அமர்ந்து அருள் புரியும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். தொடர்ந்து கணநாதனுக்கு மாவு கரைசல் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வெண்ணிற ஆடை கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி சந்தன குங்குமம் வைத்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த முழுமுதற் கடவுளுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து நாமார்ச்சனையோடு தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ சுந்தர விநாயகரை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கரூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கற்பக விநாயகர் கோவிலில் குடிகொண்டிருக்கும் மூலவர் வலது திருக்கரத்தில் சிவலிங்கத்தை தாங்கியபடி திருக்காட்சி தர பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன.
நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. தேனி அருகே அல்லி நகரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசக்தி விநாயகர் கோவிலில் மூலவருக்கு சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் வெண்ணிற ஆடை கட்டி கண் மலர்களுடன் கணநாதனுக்கு கிரீடம் அணிவித்து மலர் மாலைகளும் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் வாத்தியங்கள் முழங்க மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபங்களுடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற 108 விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்தருளும் விநாயகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். 4 திருக்கரங்கள் கொண்டு துதிக்கையில் அமிர்த கலசத்தை தாங்கியபடி காட்சி தரும் சக்தி மைந்தனுக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு கோவிலில் வீற்றிருக்கும் 108 விநாயகர் மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி அருகம்புல் வைத்து அலங்கரித்தனர். வெண்பளிங்கு கல்லாலான கைலாயநாதர் முன்பு நாக தேவதைகளுடன் வீற்றிருக்கும் கணநாதனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பிரம்மாண்ட விநாயகருக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பல்வேறு தீபாரத்திகளை காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் மூலவரை தரிசித்ததும் தங்க ரதத்தில் உற்சவரை எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத பெருமாள் கோவிலில் நடைபெற்று வந்த ஸ்ரீராம நவமி விழா இனிதே நிறைவு பெற்றது. ஆலயத்தில் உள்ள ஸ்ரீராமர் சன்னதி முன்பு கலசத்தை வைத்து அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி பூஜைகளை துவக்கினர். திரளான பக்தர்கள் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சகசிரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்ததும் நட்சத்திர தீபம் கும்பதீபம் காண்பித்து பிரபந்த பாராயணத்துடன் ஆலவட்டம் வீசினர். இதையடுத்து உபயதாரர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டதும் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. வாகன மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதரும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளையும் சர்வ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பிரபந்தம் சேவித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அனைவருக்கும் மரியாதைகள் செய்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே சிங்கப்புலியாப்பட்டி கிராமத்தில் கோவில் கொண்டிருக்கும் அருள்மிகு காளியம்மனுக்கு பங்குனி பொங்கல் உற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கோவில் மூலவரான அருள்மிகு காளியம்மனை விசேஷமாக அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கோவிலின் வெளியே காவல் தெய்வங்கள் அம்மன் திருமுகம் பதித்த முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் பாடல்கள் பாடி பாரம்பரிய நடனமாடியவாறு முளைப்பாரிகளை சுற்றி கும்மியடித்தனர். பிறகு குதிரை வாகனத்தில் காவல் தெய்வம் முன்னே செல்ல ஏராளமான முளைப்பாரிகளை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக முளைப்பாரி ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு வடிவுடை அம்பாள் உடனுரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவிலில் வீற்றிருக்கும் பெண் நாயன்மாரான ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு குரு பூஜை விழா நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் குடிகொண்டிருக்கும் நாயன்மார்கள் சன்னதியில் பெண் நாயன்மாரான ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ காரைக்கால் அம்மையாருக்கு திருநாமங்கள் கூறி வெல்வத்தாலும் உதிரை பூக்களாலும் அர்ச்சித்தனர். தொடர்ந்து தேங்காய் பழத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தோப்புக்கான பகுதியில் இருக்கும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அன்னபூரணி உடனமர்
ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரர் கோவில் பங்குனி பிரம்மோற்சவ தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி இரு குதிரைகள் பூட்டப்பட்ட பிரம்மாண்ட திருத்தேரில் உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தேரோட்டம் துவங்கியது. நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. ஸ்ரீ கங்காதர ஈஸ்வரருக்கும் அருள்மிகு அன்னபூரணி அம்பிகைக்கும் பட்டாடைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமானோர் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். கைலாய வாத்தியங்கள், நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற தேரோட்ட வைபவத்தின் நிறைவாக அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருநின்றவூர் ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம். பல்வேறு வாகனங்களில் பவனி வந்து திருக்காட்சி கொடுத்த உற்சவர். மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி பெருவிழா. விமர்சையாக நடைபெற்ற பட்டாபிஷேகம் மற்றும் முருகன் திருக்கல்யாணம். பாபநாசம் அருள்மிகு பாபநாசநாதர் திருக்கோவில் சித்திரை விஷு திருநாள். வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி திருவிழா. தெக்கலூரில் தேவியர்கள் சமேத முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற ஆற்றுற்சவம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சித்திரை பெரும் திருவிழா கொடியேற்றத்துடன் துவக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் ஸ்ரீ விநாயகருக்கு நடைபெற்ற பங்குனி மாத சங்கடஹர சதுர்த்தி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.